ராணிப்பேட்டை ஒன்றிய செயற்குழு கூட்டம் பிள்ளைகளாகம் தென்காங்காடு கக்கன் காலனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் மிக முக்கியம் வாய்ந்த கூட்டமாகும். கடந்த காலங்களில் நாம் நம் மக்களுக்காக என்ன செய்தோம், எவ்வாறு போராடினோம் என்பதை விட தற்போது மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டத்தில் ஒரு 67 பேர் விஷசாராயம் அறிந்து, அதாவது அந்த எரிசாராயம் அப்படிங்கிறத விட பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த மெத்தனால் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் மூலம் கலக்கப்பட்ட கலவையில் குடித்து உயிரிழந்த 67 குடும்பங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. இது நாட்டையே உலுக்கியது. மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அது. அதனால்தான் தலைவர் அவர்கள் வீடு வீடாக சென்று பார்வையிட்டு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் வகையில் கடந்த காலங்களில் மக்கள் எவ்வளவு மது போதையால் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளானோம். தம்பி, நீ கீழே உட்காந்துங்க, ஒன்னே இங்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாம உட்காருங்கம்மா. அம்மா வாங்க உட்காருங்க. மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளானோம். அந்த வகையில் ஒவ்வொருவரும் இன்று நாம் ஒரு மாடி வீடு கட்ட முடியாமல் அல்லது நிலைத்து 50-60 வயதிற்கு மேல் இருப்பதே கேள்விக்குறியாக உள்ளது இந்த காலத்தில். அதற்காக தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், அது நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும். அதற்காக கள்ளக்குறிச்சியில் 5 லட்சம் மகளிரை திரட்டி நாம் மாநாடு நடத்துவோம், மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்துவோம் என அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி அக்டோபர் 2ஆம் நாள் அந்த தேதியை முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி மாவட்டம் தோறும் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் வருவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழர் எழுச்சி நாள், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் நாம் ஒன்றியம் முழுவதும் கொடியேற்றி மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை வழங்கும் நாளாகும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்த பிறகுதான் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் நமது உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். பல்வேறு கட்சிகளில் நாம் தொடர்ந்து அங்கம் வகித்து வந்திருந்தாலும் நமக்கான உரிமைகளும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைந்தது. அதன் அடிப்படையில் தான் தலைவரின் வழியில், தலைவரின் கொள்கை வழியில் நாம் அனைவரும் பயணித்தோம். அந்த வகையில் நாம் எல்லாவற்றையும் முடிந்தவரை பெற்று வருகிறோம், இனிமேலும் பெறப்போகிறோம். அதற்காக தான் நாம் ஒன்றிய செயற்குழு கூட்டத்தை மகளிரோடு இணைத்து இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எல்லாருடைய நிர்வாக குழுவின் ஆலோசனையின்படி நாம் இந்த பகுதியில் கூடியிருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் நாம் எல்லா வகையிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதிக்கு வேறு யாருமே எந்த கட்சியுமே ஓட்டு கேட்டு வரவில்லை என கேள்விப்பட்டேன். இது எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கோட்டையாக உள்ளது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கோட்டையில் மாற்று ஓட்டே உழுவாது, வேறு யாரும் இங்கு போக வேண்டியதில்லை என எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் எழுச்சி தமிழரின் வாயிலாக இந்த பகுதி முழுவதும் ஒரு ஓட்டு கூட மாறி உழுவாது என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கு ஆணையிடுகிறார்களோ, மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம்
அந்த கூட்டணியின் சார்பாக எங்கு கை காட்டுகிறதோ அங்குதான் இங்கு வாக்கு விழும் என அந்த நிலை மிக மகிழ்ச்சி அளித்தது. அதன் அடிப்படையில் நாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை உயர்த்த 5 லட்சம் மகளிருக்கு மேலாக நாம் திரட்ட வேண்டும். மகளிர் மட்டுமல்ல, நாமும் தான் செல்ல வேண்டும். ஆனால் மகளிர் அனைவரையும் கள்ளக்குறிச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அக்டோபர் 2ஆம் நாள் நாம் செல்ல தயாராகுவோம். அதற்கான ஆயத்த பணிகளை ஒன்றிய நிர்வாக குழு மூலியமாக ஏற்பாடு செய்து அது எவ்வாறு செல்ல வேண்டும், அவர்களுக்கு சென்று வரக்கூடிய பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு அளிப்பது, மற்ற உணவுகள், போக்கு அனைத்தையும் அது வழிமுறைப்படுத்துவார்கள். இன்னும் 1 மாத காலம் உள்ளது. இதற்கிடையில் 17ஆம் தேதி கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க 16ஆம் தேதியே நான் சென்னை செல்ல வேண்டியுள்ளது. சென்னை சென்று அங்கிருந்து வருவதற்கு சற்று கால தாமதமானாலும் வந்து விடுவேன். வந்தாலும் வரவில்லை என்றாலும் அன்று நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்றத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தர வேண்டும். குறிப்பாக இதில் மிக மகிழ்ச்சி அடைய வேண்டியது என்னவென்றால், இதுவரை நாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலோடு தொடர்ச்சியாக தேர்தல் களத்தை சந்தித்து வந்தோம். இந்த தேர்தலோடு நமது கட்சி தமிழக வரலாற்றில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. தலைவருடைய எங்களுடைய ஆட்சியோடு அது நடந்திருக்கிறது. அதை போற்றும் வகையிலும் அதே நாள் சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதை கேட்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.